ஷியாம், என்னடா என்னாச்சு? ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுமா. முதல்ல தண்ணி குடி. என்ன கனவுடா? மீனா தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி கனவு கண்டம்மா. நீ இவ்வளவு நேரம் மீனாட்சியை பத்தி யோசிச்சுட்டு தானே படுத்த, அதனாலதான் அந்த கனவு வந்திருக்குண்டா. தெரியலம்மா, மீனாட்சிக்கு போஸ் மேல இருக்க அபிமானத்தை பார்க்கும்போது அவ உண்மையாவே ஏதாவது பண்ணி போலன்னு தோணுதும்மா. வருவான்னு நினைச்சிட்டு இருந்த புருஷன் பொணமா வந்தா எந்த பொண்ணால தாண்டா தாங்க முடியும்? எப்படிமா ஏதாவது பண்ணிக்கிட்டா? ஜெயில கைதிகளை கேர்ஃபுல்லா தானே கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஜெயில இருக்க கைதிங்க யாராவது சூசைட் பண்ணிப்பாங்களான்னு நாங்க தினம் தானே டென்ஷன்ல தான் இருப்போம். மீனாவை நினைச்சு இவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கு ஜெயில் பக்கத்துல தானடா இருக்கு. நீ போய் பார்த்துட்டு வா. மீனாட்சி செல்ல ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லு. உண்மைதாம்மா, இங்க இருந்து என்ன ஆகுமோன்னு டென்ஷன் ஆகிறத விட நேர்ல போய் பாக்குறது பெட்டர்மா. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வா. ஐயோ மீனா, ஏமா ஏமா அப்படி செய்ற? மீனா அழாதமா. நீ எவ்வளவு அழுதாலும் அவரை கேட்கக்கூடிய தூரத்துல இல்லம்மா. என்ன பண்ண முடியும் சொல்லு? எல்லாம் உன்னோட தலை எழுத்து. வேற வழி இல்ல மீனா. ஆம்பளைங்களுக்கு பிறப்பு கல்யாணம் சாவு மாத்திரம்தான் எழுதினாரு கடவுள். ஆனா பொம்பளைங்களுக்கு பிறப்பு கல்யாணம் சாவு விட விதவ வாழ்க்கையை எழுதி வச்சுட்டாரு அந்த கடவுள். சாவுக்கு முன்ன நரகத்தை காட்டுற அந்த விதவ கோலம் உனக்கு இந்த சின்ன வயசுலயே அந்த கடவுள் எழுதி வச்சுட்டாரம்மா. எனக்கு தெரியலம்மா. நீங்க எல்லாரும் என் கண்ணீரை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா என் நெஞ்சில எரியிற நெருப்பை பத்தி யாருக்கு தெரியும்? இது நாள் வரைக்கும் டாக்டர் சார் ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு நான் நம்பிக்கையோடையாவது இருந்தேன். இப்ப அவரு இல்லாமலே போயிட்டாரே அம்மா. எந்த காரணமுமே இல்லாம என் டாக்டர் சார் அவ்வளவு கொடுமையா இறந்திருக்காருன்னா அதெல்லாம் தெரிஞ்சும் நான் ஏன் உயிரோட இருக்கணும் சொல்லுங்க? வாழ்ந்துதான் ஆகணும் மீனா. நீ இப்ப இருக்கிறது ஜெயில மட்டும் இல்ல, எதுக்கு வாழ்றோன்ற உன்னோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிற கைதிகளுக்கு நடுவுல நாளைக்கு காலையில ஒருத்தரா கேளு. உன்னை விட கொடூரமான கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்கள வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. ஆனா என்னால இந்த மாதிரி எல்லாம் வாழ முடியாது. இந்த மாதிரி தான் வாழணும்னு சொன்னா அப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். வேண்டாம் மீனா. மீனா அம்மா மீனா. மீனா வேண்டாம் மீனா. அழாத. கேளுமா. அழாத மீனா. வேண்டாம் மீனா. என்னாச்சு? வந்ததுல இருந்து இப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை யார்தான் தாங்க முடியும்? தாலி கயிறு கழுத்துல விழுந்ததை தவிர எந்த சுகத்தையும் அந்த பொண்ணு அனுபவிக்கலையப்பா. அழுவுறத தவிர வேற வழி தெரியலையப்பா. நீ இப்படி தினமும் சோறு தண்ணி சாப்பிடாம அழுது புலம்புனாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா ஓ இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், டாக்டர் போஸ் ரொம்ப நல்லவர். உன் படிப்பையும் அவர் பார்க்கல, உன்னோட வறுமையையும் அவர் பார்க்கல. உன் மனசை மட்டும் பார்த்து காதலிச்சாரு. வாழ்க்கை ஃபுல்லா உன்னை சந்தோஷமா வச்சு காப்பாற்றணும்னு நினைச்சாரு. ஆனா அது அவரால் முடியல. தன்னோட ஆசையெல்லாம் பாதிலே நிறைவேறாம போனதுனால அவரோட ஆத்மா ஒன்னதான் சுத்திக்கிட்டு இருக்கும். மீனாட்சி, நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தா அவரோட ஆத்மா சாந்தி அடையாது. அதுதான் உன்னோட விருப்பம்னா உன் இஷ்டம். உன்னை யாரும் இங்க தொல்லை பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அவர் என்ன பார்த்துட்டு தான் இருப்பாரா? காதலுக்கு எப்படி இறப்பு இல்லையோ அதே மாதிரி ஆத்மாவுக்கு இறப்பு கிடையாது. நான் சொல்ற வார்த்தைங்கெல்லாம் உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை, இதை நீ புரிஞ்சுக்கணும்னு தான் சொன்னேன். இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மீனா, சார், 1 நிமிஷம். 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 1 நிமிஷ
கொடுத்த தண்டனையை உங்களால மாத்த முடியாது. கோர்ட்ல கொடுக்கற தண்டனையாவது உங்களால மாத்த முடிஞ்சா பாருங்க சார். தயவு செஞ்சு எந்த தப்பும் செய்யாத மீனாட்சிய வெளியில கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது செய்யுங்க சார். என்னடா ஆச்சு? மீனா எப்படிடா இருக்கா? உயிரோட தான் இருக்காமா. வந்ததுல இருந்து சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லாம அழுதுகிட்டே இருக்காளாமா. இப்ப நான் போகும்போது கூட அழுதுகிட்டு தாமா இருந்தா. போன போஸோட உயிர் திரும்ப வரப்போறது இல்ல. இப்ப மீனாட்சி உயிரோட இருக்கணும்னா நீ சும்மா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்றதும், சோகமா இருக்கும்போது தைரியத்தை கொடுக்கறதும், இது மட்டும் இல்லடா உன்னோட வேலை. போஸ கொன்னவங்களை கண்டுபிடி. மீனாட்சிய ஜெயில தள்ளுன அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடு. மீனாட்சிய நிரபராதின்னு வெளியில கொண்டு வா. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்களை வெளியில கொண்டு வரதுதான் மனுஷத்தனம். ஒரு மனுஷன் மேல இறக்கப்பட்டு அவங்களை இன்னும் கோழையாக்குறத விட கை தூக்கி விட்டு நடக்க வைக்கிறவன் தான் புத்திசாலி. என் பையன் நல்லவன்னு நானே சொல்ற நாள் கூடிய சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முகூர்த்த நேரம் பார்த்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள திதி கொடுக்கறதுக்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டி வந்துருச்சு. நல்ல நேரத்துல தான் உயிர் போயிருக்குங்களா ஐயா? ஆமா, நல்ல நேரம் தான். சாந்தி பூஜை எதுவும் தேவையில்லை. சாந்தி பூஜை பண்ணா மட்டும் மனசாந்தி கிடைச்சிருமா என்ன? எதுவா இருந்தாலும் நம்ம திருப்திக்காக தாங்க. நாம திதி பண்றதுக்கு 29ஆம் தேதி நல்ல நாளா இருக்கு. அன்னைக்கே மீனாட்சியோட சடங்கு கூட பண்ணிடலாம். ஒண்ணு தேவையில்ல சாமி. அந்த மாதிரி காரியம் பண்ண தேவையே இல்ல. அம்மா அது வந்து ஆமா சாமி, என் பையன் இறந்து போயிட்டான். உண்மைதான். இறந்து போறவங்களுக்கு திதி கொடுக்கறது நல்ல காரியம்தான். அது மட்டும் நல்லபடியா செஞ்சு கொடுத்தா போதும். இதுல மீனாட்சி இழுக்காதீங்க. இல்லம்மா, இதுல சாங்கியம்லாம் எல்லாம் எதுவும் வேண்டாம். எந்த சுகத்தையும் அனுபவிக்காத ஒரு பொண்ணை விதவையாக்கணும்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல இது நியாயம் சொல்லுங்க? நான் ஒண்ணு பெருசா படிக்கல, ஆனா என் மருமகளை அந்த மாதிரி பார்க்க விரும்பல. என்னம்மா நீ? போஸ் இல்லாதப்போ மீனாட்சி பொட்டு வச்சிருந்தா 10 பேர் என்ன சொல்லுவாங்க? அந்த 10 பேர் நம்ம ஊருக்காரங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. இப்பவே அவ புருஷனை இழந்து பாதி பணமாயிட்டா. அவ அந்த கோலத்துல அவளை பாத்துக்கிட்டா. அவளால தாங்க முடியாதுப்பா. அம்மா, தாய் ஸ்தானத்துல இருக்கிற என் மனைவி கூட உங்கள மாதிரி யோசிக்கல. அத்தையோட ஸ்தானத்துல இருக்கிற நீங்க என் பொண்ணுக்காக இந்த அளவுக்கு பேசுறப்போ அது என் பொண்ணு பண்ண அதிர்ஷ்டம் தான் தோணுது. ஆனா புருஷன் இறந்த பொண்ணுக்கு பொட்டுங்கிறது அலங்காரத்துக்காக மட்டுமே தவிர சுமங்கலியா யாரும் நினைக்க மாட்டாங்கம்மா. எது நடந்தாலும் அவ விதிப்படியே நடக்கட்டும். சந்திரையா,
நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. கல்யாண மண்டபத்துல உன் பொண்ணை எங்களுக்கு தானமா கொடுத்துட்ட. அதாவது கன்னிகா தானம் பண்ணிட்ட. அவ எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு மேல இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. அவ எங்க வீட்டுக்கு வாசப்படியை மிதிச்ச உடனே அந்த நிமிஷத்துல இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணாயிட்டா. அதனால எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. என்னம்மா பேசுற நீ? இல்லைங்கய்யா, இவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இவங்க தப்பா சொல்லலையே. என்னோட பொண்ணு தாம் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு தானே அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயம் நமக்கு என்ன தெரிய போகுது சொல்லுங்க? ஐயா, புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி விதவியாக்குறது தானே நம்ம சம்பிரதாயம். இருந்துட்டு போட்டுமே, அது எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தானே இருக்கு. கல்யாண பந்தல் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே என் பையனோட பணம் வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த வீட்டுல அடி எடுத்து வச்ச உடனே என் மருமக ஜெயிலுக்கு போயிட்டா. இதுக்கு மேல என்னங்க நல்லது நடக்கணும்? எது நடந்தாலும் அது எங்களுக்கு தானே. இவ்வளவு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் நாங்க இருக்கிறது ஒண்ணுதான், செத்தாலும் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம். நான் ஒன்னும் அதுக்காக சொல்லலம்மா. நீங்க இந்த அளவுக்கு பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீங்க சொன்னபடியே அந்த பொண்ணுக்கு எதுவும் பண்ண வேண்டாமா? சரி, என் பொண்ணு என்னை விட அதிகமா யோசிக்கிறா. நான் விதண்டாவாதமா பேசி அவ மனசை நோகடிக்க விரும்பல. மற்ற விஷயங்களுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. சரிங்க ஐயா. அப்போ என் பொண்டாட்டி என்ன சொல்ல போறான்னு தெரியல. நான் ஒத்துக்க மாட்டேன். உன் பொண்ணுக்கு போட்டு அழிச்சே ஆகணும். அவங்க உன் முடிவை கேட்கல. அவங்க யாரு என்ன கேக்குறதுக்கு? என்ன கேட்காம அவங்க எப்படி முடிவு எடுப்பாங்க சொல்லுங்க? புருஷன் இழந்தவளுக்கு பொட்டு அழிக்காம ஊரை சுத்த விட்டா கெட்டது நம்ம குடும்பத்தை வந்து சேரும். அவங்களுக்கு என்ன? அத்தைக்கு புருஷன் கிடையாது, அவங்க அப்பனுக்கு பொண்டாட்டி கிடையாது. அவங்க செத்தா அழுகிறதுக்கு எந்த நாதியும் கிடையாது. சிச்சி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவங்க யாரு? மூணாவது ஆளுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம யாரோ அவங்க யாரோ. அப்படி இருக்கிறப்போ அவங்கள நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்கிறேங்கிறாங்க. நீ மட்டும் அவளை எப்பவும் கரைச்சு கொட்டிக்கிட்டே இருக்க. அவ அப்படி என்ன பாவம் பண்ணா? என்ன பாவம் பண்ணாலா? உன் பொண்டாட்டி வயித்துல பிறந்து உன் பொண்டாட்டியே முழுங்கிட்டா. அவளோட ராசியால இருந்த சொந்த வீட்டை வித்துட்டு இந்த மாதிரி வாடகை வீட்டுல வாழணும்னு தலையில எழுதி இருக்கு. ஏதோ கடவுளோட புண்ணியத்தினால என் பொண்ணோட ராசினாலையும் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு வீடு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீட்லயும் அந்த மகாராணி நம்மள இருக்க விடுற மாதிரி தெரியல. கல்யாணம் பண்ணி போன இடத்துல அவ புருஷனையும் முழுங்கிட்டா. கட்டின புருஷனையும் பெத்த தாயும் முழுங்கினவள இன்னும் சுமங்கலையா ஊரை சுத்த விட்டா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் என் மூஞ்சில காரி துப்புவாங்க. யாரோட துப்புவாங்க? ஏன் அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு இல்லையா? என் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்து அவளே வேதனையில இருக்கா. உன்ன மாதிரி யாரும் அவளை இப்படி கரைச்சு கொட்ட மாட்டாங்க. சோறு சாப்பிடுற யாரும் இப்படி கேவலமா பேச மாட்டாங்க. கொஞ்சம் வாய மூடுறியா? அவ பிறந்ததுல இருந்தே அவ சோகத்தை அனுபவிக்கணும்னு அவ தலையில எழுதி வச்சிருக்க. அந்த ராசியை என் பொண்ணுக்கும் ஒட்ட வைக்க போறாளா? அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? பொம்பளைங்க நாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும். புருஷனை இழந்தவ பொட்டு வச்சுக்கிட்டு போனா பாக்குறவங்கள என்ன பேசுவாங்க? இப்படிப்பட்டவளுக்கு தங்கச்சின்னு தெரிஞ்சா என் பொண்ணை யாரும் கட்டிக்க வர மாட்டாங்க. சிச்சி, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்ணு இப்படி கரைச்சு கொட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அந்த சந்தேகம் இப்பதான் உங்களுக்கு வந்திருக்காப்பா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு. கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 புடவை நீ மாத்தலாம். கல்யாணமாகி ஒரு நாள் கூட மாமியார் வீட்டுல இல்லாத அக்கா வெறும் தாலி கட்டின பாவத்துக்காக வெள்ளை புடவை கட்டிட்டு சுத்தணுமா? ஆமாண்டி, என் புருஷன் என் முன்னாடி மரம் மாதிரி நிக்கிறாரு. அவளோட தலையெழுத்து அப்படி இருக்கு. நீ சின்ன பொண்ணு, உன் வேலைய பாரு. வயசுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே பெரிய மனுஷன் மாதிரி என்கிட்டயே அறிவுரை பேச வந்துட்டியா? அம்மா, கல்லும் முள்ளும் செடி கொடி கூட வயசு வந்துரும். ஆனா மனுஷனுக்கு தான் வளர வளர புத்தியும் மங்கும். உனக்கு இவ்ளோ வயசு இருந்தாலும் எதுக்குமா உனக்கு மனசே வர மாட்டேங்குது? அடிப்பாவி, உலகத்தை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அவ அப்படி சுமங்கலி மாதிரி ஊரை சுத்திட்டு இருந்தா அந்த பாவம் எல்லாம் நமக்கு தான் வந்து சேரும். கல்யாணம் ஆயும் புருஷன் இல்லாம அவ, கல்யாண காட்சி இல்லாம நீனு, 2 பேரும் பூவும் போட்டும் வச்சுக்கிட்டு ஊரை சுத்தி வந்தீங்கன்னா ஊர்ல பல பேர் பல விதமா பேசுவாங்கடி. அம்மா, ஊரை பத்தி எல்லாம் கடவுள் பாத்து பாரு. நீ சோத்த பத்தி மட்டும் பாரு. அக்காவ அவங்க அத்தை அவங்க குடும்பம் எல்லாம் பாத்துக்கோ. ஏண்டி, உனக்காக நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருந்தா உனக்கு சோறு வேணுமா? சோறு ஏயா ஊம மாதிரி நின்னுட்டு இருக்க? நீ போய் அவ பொட்ட அழிச்சிட்டு வர போறியா இல்ல நான் தூக்கு போட்டு சாகவா? சீக்கிரமா செத்து போயிட்டா 2 காரியத்தையும் ஒண்ணா முடிச்சிடலாம். என்னடி சொன்னா?
அம்மா ராஜி, சிச்சி, இது வீடு இல்ல, நரகம். அம்மா ராஜி, நரகம் தாண்டி, நரகம் தான். உன்ன மாதிரி பொண்ணு, இவர மாதிரி புருஷன், என் சக்காலத்தி பெத்து போட்டு போன அந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் இது வீடு இல்லடி, நரகம் தான். இங்க பார், நான் உன்கிட்ட தான் சொல்றேன். யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அவ பொட்டு அழிச்சே ஆகணும், அவ வளையல் உடஞ்சே ஆகணும், அவ வெள்ளை புடவை கட்டிட்டு முண்டச்சி ஆகணும்.